இந்தியாவின் நீண்ட கடல் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்க உள்ளார். மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்கும் நாட்டிலேயே மிகவும் நீளமான அடல் சேது கடல் பாலம் 17,840 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது சுமார் 30,000 கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். செங்கடலில் நிலவும் பாதுகாப்பு சவால்கள் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கனுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். தொலைபேசி வாயிலாக பேசிய பிளிங்கனுடன் காசா போர் குறித்தும் ஹமாஸ் படைகள் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்துக் கொண்டதாக ஜெய்சங்கர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மணிப்பூரின் லீமாகோங் பகுதியில் உள்ள மின் நிலையத்தில் இருந்து ஆறு மற்றும் நீர்நிலை பகுதிகளில் எண்ணெய் கசிந்தது தொடர்பாக விசாரிக்க 3 நபர்களை கொண்ட விசாரணை குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மேலும் அப்பகுதியில் இருந்த மக்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த மின் நிலையத்தில் மர்ம நபர்கள் புகுந்து தாக்குதல் நடத்திய நிலையில் எண்ணெய் கசிவு நாசகார சதியா என சந்தேகிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தங்கள் குடும்பத்தையும் அதன் சொத்துக்களையும் பாதுகாப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா விமர்சித்திருக்கிறார். அருணாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி மக்களை வைத்து வாக்கு அரசியல் செய்வதாகவும் கடுமையாக சாடினார். பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு வசதியாக இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் கோயம்பேடு, கிளாம்பாக்கம், KK நகர் உள்ளிட்ட 6 இடங்களில் இருந்து பேருந்துகள் புறப்படும் எனவும் வழக்கமான பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் என நாள்தோறும் 4000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கலை முன்னிட்டு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக 450 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் இருந்து பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம், பூவிருந்தவல்லி, தாம்பரம் மற்றும் KK நகர் ஆகிய 6 பேருந்து நிலையங்களுக்கு செல்வதற்காகவும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வருகிற 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளும் நிர்வாக குழுவினரிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தண்டனை நிறுத்தி வைக்கப்படாததால் மேல்முறையீட்டு மனுவை விசாரிப்பதா அல்லது சரணடைந்த பின்னர் விசாரிக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் முதலில் முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பினை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று வழங்க உள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி அள்ளி முன் நடைபெற்றது. அதில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி மீது ஜனவரி 22ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என அறிவித்திருக்கும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அன்றைய தினம் அவரை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் 15வது முறையாக ஜனவரி 22ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக இருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பணியாளர்கள், மெட்ரோ வாட்டர், மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கிய அவர் துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து செய்தியாளரின் கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். டெங்கு தடுப்பு சிறப்பு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டதால் தான் தமிழ்நாட்டில் டெங்கு பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் இளைஞர்கள் சுயதொழில் செய்வதற்காக மானியத்துடன் கூடிய 150 ஆட்டோக்களை அவர் வழங்கினார். பின்னர் பேசிய அவர் இதுவரை 30,000க்கும் மேற்பட்ட சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஆகிய இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க மொத்தம் 12,176 காளைகளின் உரிமையாளர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்திருப்பதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போட்டியில் பங்கேற்பதற்காக 4,514 மாடுபிடி வீரர்கள் பெயர்களை பதிவு செய்திருப்பதாக கூறினார். சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடத்தாதே என இயற்கை இதுவரை 4 முறை தள்ளி வைத்திருப்பது இயற்கை கொடுக்கும் செய்தி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராம்நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவை பொறுத்தவரை 1 நிமிடத்தில் முடிவு, 2 நிமிடத்தில் அறிவிப்பு, 3வது நிமிடத்தில் தொண்டர்கள் ஏற்பார்கள். இதுதான் குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி என்றார். சென்னை வாசிகள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சென்னை தீவுத்திடல் பொருட்காட்சி இன்று தொடங்க உள்ளது. இன்று மாலை 5 மணிக்கு தீவுத்திடலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொருட்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார். இதனை ஜனவரி 12, 13ஆம் தேதிகளில் பொதுமக்கள் கட்டணமின்றி பார்வையிடலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பிராமணம்பட்டியில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர் பெரிய கருப்பன், நடுநிலைப் பள்ளியின் அறிவிப்பு பலகையில் பல்வேறு எழுத்துப்பிழைகள் இருப்பதைக் கண்டு பள்ளி நிர்வாகத்தினரை கடிந்து கொண்டார். பள்ளி கூட்டத்தில் எழுத்துப்பிழையுடன் வாசகங்கள் இருப்பது முற்றிலும் தவறானது என தெரிவித்த அவர், உடனடியாக நடவடிக்கை எடுக்க பள்ளி நிர்வாகத்தினருக்கு அறிவுறுத்தினார். அரசு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை வரும் 24ஆம் தேதி வரை காவலில் வைக்க திண்டுக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி அங்கித் திவாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் அதிகாரியை 24ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் வாதங்களை ஏற்று நீண்ட நாட்களாக சிறையில் உள்ள 3 இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட 5 சிறை கைதிகளுக்கு 3 மாத விடுப்பு வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 12 பேருக்கு 40 நாள் விடுப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விடுப்பு காலத்தில் காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு இருக்க முடியும். 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டு வரலாற்றில் முதல் முறையாக பெண் அடையாளமான வீரமங்கை வேலுநாச்சியாரின் உருவம் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிக்கான இலச்சினையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டு தொடர்பாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தும் நிகழ்ச்சிகளில் வேலுநாச்சியாரின் கட்டுரைகள், படங்களை வரைவதில் பள்ளி மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த பழங்குடி மற்றும் பட்டியலின மக்களுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இலவச வேட்டி சேலை, பொங்கல் பொருட்களை வழங்குவதற்கு பதிலாக நேரடி உதவி திட்டத்தின் கீழ் 1,27,628 பயனாளிகளுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டது. சென்னை நங்கநல்லூரில் பள்ளி மாணவர்களுடன் பெண் கவுன்சிலர்கள் நடத்திய சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டார். பின்னர் ஆலந்தூர் மண்டலத்தில் உள்ள பெண் கவுன்சிலர்கள் பள்ளி மாணவிகளுடன் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். பின்னர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தேனி மாவட்டம் நகர் பகுதியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவினை மழலை குழந்தைகள் பாரம்பரிய உடை அணிந்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழர் திருநாள் பண்டிகைகள் குறித்து குழந்தைகள் மத்தியில் விழிப்புணர்வு ஊட்டும் விதமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதும், தமிழரின் பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுத்து ஊக்குவிக்கும் செயலை ஆசிரியர்கள் முன்னெடுப்பதும் வரவேற்கத்தக்கதாக உள்ளது. திருவாரூர் அருகே சேந்தமங்கலத்தில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இக்கல்லூரியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து கைகளில் செங்கரும்பை ஏந்தியபடி பறையாட்டத்துடன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று கல்லூரியில் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர்.
தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்டார் லைன் கல்வியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டனர். மாணவிகள் கும்மியடித்தும் குலவையிட்டும் பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகமாக முழக்கமிட்டு கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வெள்ளிக்குறிச்சி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி கலந்து கொண்ட இந்த விழாவில் வெள்ளிக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே ரஸ்தாக்காடு கடற்கரையில் கலப்பை மக்கள் இயக்கம் மற்றும் 5 கிராமம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இணைந்து 1008 பானைகளில் சமத்துவ பொங்கலிட்டு கொண்டாடினர். இந்த நிகழ்வில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அனைத்து அலுவலர்களும் தமிழர்களின் பாரம்பரிய உடையணிந்து விழாவில் பங்கேற்றனர். மேலும் வெளிநாட்டினர் சிலரும் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு மாட்டு வண்டியில் ஏறி பயணம் செய்து கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நகர்மன்ற தலைவர் மெஹரிபா பர்வின் மற்றும் நகராட்சி ஆணையர் அமுதா தலைமையில் நடைபெற்ற விழாவில் நகர்மன்ற துணைத் தலைவர் அருள் வடிவு, அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள், ஊழியர்கள், பணியாளர்கள் என அனைவரும் குடும்பத்துடன் பங்கேற்றனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் பூவை ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். அலுவலக வளாகம் முழுவதும் வாழை, கரும்பு, தென்னை ஓலை மாவிலை தோரணம் கட்டி திருவிழா போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. புதுப்பானையில் புத்தரிசி இட்டு பொங்கல் வைக்கப்பட்ட நிகழ்வில் ஒன்றிய கவுன்சிலர்கள், அதிகாரிகள், பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவேற்காட்டில் உள்ள டாக்டர் மேத்தாஸ் மருத்துவமனையில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் பாகுபாடின்றி ஒன்றிணைந்து ஒரே பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து உரியடி, கயிறு இழுக்கும் போட்டி, நடனம், கோலப் போட்டிகள் உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மண்பாண்டங்கள் செய்வதற்கு உண்டான மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தால் உற்பத்தி செய்வதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் தொழிலாளர்கள் தமிழக அரசு மண்பாண்ட தொழிலை மேம்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்த உதவிட வேண்டும் என கோரிக்கைகள் விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பொன்னத்தூர் அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பானை மற்றும் அடுப்பு செய்யும் பணிகளில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வேடந்தவாடி பகுதியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் வியாபாரம் நடைபெறும் என அவர்கள் நம்பி வரும் நிலையில் அரசு மானியத்தில் மின் உபகரணங்களை வழங்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்தரங்கம் மற்றும் காதல் கதை தொடர்பான புத்தகங்களை அனுப்பி வையுங்கள் என OPS ஆதரவாளர் பெங்களூரு புகழேந்தி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேனியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வரும் நபர்கள் பூங்கொத்தோ சால்வைகளோ கொடுக்கக்கூடாது என்றும் அந்தரங்கம் இனிமையானது மற்றும் ஒரு காதல் கதை போன்ற புத்தகங்களை பரிசாக வழங்குமாறும் கூறினார். சென்னை ராயபுரம் பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு செல்ல முன்பணமாக 4 லட்சம் ரூபாய் கேட்பதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் அனைவரும் தினக்கூலி அடிப்படையில் வேலைக்கு செல்லும் தினக்கூலிகள் என்பதால் அரசு கூலி தொழிலாளர்களின் சுமை எறிந்து குடியிருப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி 7ஆம் சிறையில் சுவர் ஏறி குதித்து ரவுடியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் 12 பேருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனையை வழங்கி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2013ஆம் ஆண்டில் அரியாங்குப்பம் பாலத்தில் மர்டர் மணிகண்டன் என்ற ரவுடியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேருக்கும் 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறையும் தலா 1500 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்.
சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 19 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 49 கிலோ வெள்ளி கொலுசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த சேலத்தைச் சேர்ந்த மாதவராஜ் என்பவரை பிடித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை செய்ததில் அவர் உரிய ஆவணங்களின்றி கொலுசுகளை எடுத்துச் சென்றது தெரியவந்தது. தலைமை வனக்காப்பாளர் பதவிக்கான ஓய்வூதிய பலன்களை வழங்க அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் பதிலளிக்க காலதாமதம் செய்ததாக தமிழ்நாடு அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமச்சந்திரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் அரசு சார்பாக பதில் மனு தாக்கல் செய்யாததால் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைத்தார். சென்னை பல்லாவரத்தில் அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து அப்பள்ளியில் தற்போது பொதுத் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மாலை நேர சிறப்பு வகுப்பில் தினமும் சிற்றுண்டி வழங்கி வருகின்றனர். தொடர்ந்து 3வது ஆண்டாக சிற்றுண்டிகள் வழங்கும் திட்டத்தினை மாநகராட்சி 2வது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை தொடங்கி வைத்தார். சென்னையில் L&T நிறுவனம் நடத்திய அறிவியல் கண்காட்சியில் ஏராளமான அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். கொளப்பாக்கத்தில் அமெரிக்கன் இந்திய அறக்கட்டளை மற்றும் விக்ரம் ஏ சாராபாய் சமூக அறிவியல் மையத்தோடு இணைந்து நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியில் 37 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 1200 மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அரசு வேலை வாங்கி தருவதாக 7,50,000 ரூபாய் மோசடி செய்த பாஜக மாவட்ட நிர்வாகி மற்றும் அவரது மனைவி மாமனாருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து உசிலம்பட்டி நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2022ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி மூவரும் தலா 2,50,000 ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் அனைத்து கட்சியினரின் அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு புகழஞ்சலி செலுத்தும் போது பெண்கள் கண்ணீர் விட்டு அழுததுடன் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணன் இறந்த செய்தியை கேட்ட பின்பும் நெல்லையில் ரேஷன் கடை பெண் ஊழியர் ஒருவர் கடமை தவறாமல் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாளையங்கோட்டை தெற்கு பசாரில் உள்ள ரேஷன் கடை ஊழியரான லீமா பணியில் இருந்தபோது அவருடைய சகோதரர் இறந்து விட்டதாக தொலைபேசி மூலமாக தகவல் வந்துள்ளது. இதனை கேட்டு கண்ணீர் விட்டு அழுத லீமா பின்னர் பணியை தொடர்ந்துள்ளார். ஓட்டப்பிடாரம் அருகே புற்றுமுருகன் கோவில் பகுதியில் சட்டவிரோதமாக ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற நபர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடியதால் 5 டன் ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்களை போலீசார் கைப்பற்றி தமிழ்நாடு உணவுப் பொருள் பாதுகாப்பு கழகத்திடம் ஒப்படைத்தனர். அரிசி கடத்துவதாக தகவல் கிடைத்த நிலையில் நடவடிக்கை எடுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள திராவிடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் திடீரென உயிரிழந்ததால் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சதாம் என்ற அப்துல் அஜீஸ் தவறான சிகிச்சையால் தான் உயிரிழந்ததாக பெற்றோர் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை பயிற்சி பெண் மருத்துவருக்கு வந்த அநாகரிகமான மெசேஜ் குறித்து விசாரணை நடத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். தன்னை தனிமையில் வந்து சந்திக்காவிட்டால் பயிற்சியை நிறைவு செய்ய முடியாது என பெண் மருத்துவருக்கு மெயில் வந்ததாக எழுந்த புகார் குறித்து ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 20,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் பயிர்க்கடன்களை திருப்பி செலுத்த வழியில்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மூலசமுத்திரம் கிராமத்தில் கல்லை கட்டி கிணற்றில் வெட்டுவிட்டு நீர் மோட்டாரை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரும்புக்கு தண்ணீர் பாய்ச்ச மின் மோட்டார் போடப்பட்ட நிலையில் கிணற்றில் மோட்டார் இல்லாதது தெரியவந்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் நோயாளியை அலைக்கழிக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவரிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. சுண்ணாம்புக்காலை பகுதியைச் சேர்ந்த மொகரம் என்பவர் வயிற்று வலி காரணமாக அரசு மருத்துவமனைக்கு வந்த நிலையில் அவருக்கு மருத்துவர் கார்த்திகேயன் சிகிச்சை அளிக்காமல் காத்திருக்க வைத்ததாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக டிட்டோ ஜாக் அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பழைய அரசாணை 243 ரத்து செய்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு புதிய அரசாணையை கல்வித்துறை வெளியிடுவதாக சந்தேகம் உள்ளது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் டிவிஎஸ் கார்னர் பகுதியில் அதிக உயரத்திற்கு மரக்கட்டைகளை ஏற்றி சென்ற லாரியில் சிக்கி உயரழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை உடனடியாக துண்டித்து மின் ஒயரை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார கல்வி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே ஃப்ரெஷ் ஜூஸ் கடையில் காலாவதியான கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடித்ததால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டதாக பள்ளி மாணவன் வெளியிட்ட வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தாம்பரம் நகராட்சி உணவு பாதுகாப்புத்துறையினர் சம்பந்தப்பட்ட கடைக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் நகரின் மையப்பகுதியில் பெரியார் படத்திற்கு செருப்பை அணிவித்த நபரை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்கள் அளித்த தகவலின்படி வேலூரைச் சேர்ந்த ஜெய்கணேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தனக்கு பெரியாரை பிடிக்காது என அந்த நபர் விசாரணையில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திரும்ப படிப்பது மற்றும் எழுதுவது இதுதான் டாப்பர்ஸாக இருப்பதற்கான சீக்ரெட் என பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி அறிவுரைகளை வழங்கினார். மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள ஆயன்குளம் அதிசய கிணறு மற்றும் அதன் சுற்றுச்சுவரை விரைவில் சீர் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயன்குளம் அதிசய கிணறை பார்வையிட்ட அவர் ஆயன்குளம் படுகை வரை நடந்து சென்று கிணற்றுக்கு தண்ணீர் வரும் கால்வாயை ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்த அத்திக்குன்னா பகுதியில் புலி நடமாட்டம் குறித்து வாட்ஸ்அப் குரூப்பில் போலி வீடியோ வெளியிட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அத்திக்குன்னா பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை கைது செய்து தேவாலா காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு வங்கத்தின் பெயரை பங்களா என மாற்ற வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஒரிசாவின் பெயரை ஒடிசா என்று மாற்றும்போது மேற்கு வங்க பெயரை மாற்ற முடியாதா என கேள்வி எழுப்பினார். அத்தோடு அகர வரிசையில் மாநில பெயர் பின்னால் இருப்பதால் போட்டிகளுக்கு செல்லும் குழந்தைகள் சிரமப்படுவதாகவும் அவர் கூறினார். டெல்லி வாரணாசி வந்தே பாரத் ரயிலில் பரிமாறப்பட்ட உணவில் துர்நாற்றம் வீசுவதாக கூறி பயணிகள் அதனை திருப்பிக் கொடுத்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. அது தொடர்பான வீடியோவை எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் பயணி ஒருவர் பயண கட்டணத்தை திருப்பித் தருமாறு வலியுறுத்தினர். இதனையடுத்து இந்த விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என IRCTC விளக்கம் அளித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் குடமுழக்கு பெருவிழாவிற்கு வருகை தரும் VIP பக்தர்களுக்காக வழங்க லட்டு தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. வாரணாசி மற்றும் குஜராத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட பணியாளர்கள் நெய்யினால் ஆன ஸ்பெஷல் லட்டுகளை தயார் செய்து வருகின்றனர்.
ராமர் கோவில் திறப்பு நாளன்று வாரணாசியில் கங்கை நதியில் இலவச படகு சவாரி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான ராமர் கோவிலில் வரும் 22ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது. இதையொட்டி வாரணாசியில் உள்ள கங்கை நதியின் 84 படித்துறைகளிலும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இலவச படகு சவாரி செய்யலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் பாதாள சாக்கடை பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிக்கொண்ட தொழிலாளி 5 மணி நேரத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டார். சாட்னா பகுதியில் நகராட்சி சார்பாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மண் சரிந்ததில் தொழிலாளி அடியில் சிக்கிக் கொண்டார். பின்னர் மண்ணுக்குள் சிக்கியிருந்த அவர் ஜேசிபி உதவியோடு மீட்கப்பட்டார். தாய் மகன் உறவை கொச்சைப்படுத்தும் வகையிலான வீடியோக்களை ட்ரெண்ட் என்ற பெயரில் அனுமதித்த விவகாரத்தில் யூடியூப் இந்தியா அதிகாரிக்கு தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. அது தொடர்பான வீடியோக்களை தடை செய்வதோடு யூடியூப் இந்தியா அதிகாரி வரும் 15ஆம் தேதியன்று ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த கல்வியாண்டு முதல் 2 ஆண்டு பிஎட் படிப்பு நடத்த கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் அறிவித்துள்ளது. அதற்கு பதிலாக அனைத்து கல்வி நிறுவனங்களும் 4 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பை மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 4 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பை நடத்த விரும்பும் கல்வி நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் இருந்து அனந்தநாக் செல்லும் வழியில் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தியின் கார் விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் அவரது காரின் முன்பக்கம் மோசமாக சேதமடைந்தது. இருப்பினும் மெஹபூபா முஃப்தியும் அவருடன் காரில் பயணித்த அவரது பாதுகாவலர்களும் எந்த காயமும் இன்றி உயிர் தப்பினர். புதுச்சேரியை அடுத்த பூராணங்குப்பத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மார்கழி மாத அமாவாசை முன்னிட்டு நடைபெற்ற மகா யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நிகழ்ச்சியை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அஷ்டபந்தன துர்கா அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் மார்கழி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மார்கழி மாத அமாவாசையொட்டி மூலவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் ஊஞ்சல் உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளிய அங்காளம்மன் பலவித மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு ராஜகாளியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு அபய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தியையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். முன்னதாக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சகஸ்ரநாம அர்ச்சனை, மகா ஆரத்தி அபய ஆஞ்சநேயருக்கு நடத்தப்பட்டது. சென்னை திருவான்மையூர் பாம்பன் சுவாமிகள் கோவிலில் 100வது மயூர வாகன சேவை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேற்று காலையில் குமர குருதாச சுவாமி பாடல் பாராயணமும் மாலையில் வஜ்ராயுதத்திற்கு 11 வகையான பொருட்களால் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை, தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இரவில் சுவாமி புஷ்ப பல்லக்கில் கோவிலை வளவரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கோவில் துடியலூர் அருகே நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி விழாவில் அனுமனின் திருவீதி விழாவை வரவேற்று விழா குழுவினர்களுக்கு கௌரவம் செலுத்தும் வகையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர்கள் இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்வில் அனுமன் பக்தர்கள், பொதுமக்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர். வாட்ஸ்அப்பில் புதிதாக 5 நிறங்களில் தீம்களை கொண்டுவர மெட்டா நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் நோட்டிபிகேஷன் நிறங்களை கூட பயனர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளலாம். தற்போது டார்க் மற்றும் ஒயிட் என 2 தீம்கள் மட்டுமே உள்ள நிலையில் விரைவில் பச்சை, நீலம், வெள்ளை, பிங்க், ஊதா ஆகிய நிறங்களில் தீம்கள் வடிவமைக்கப்படுகின்றன. அமேசானின் கிரேட் ரிபப்ளிக் டே சேல் சிறப்பு விற்பனை ஜனவரி 13ஆம் தேதி துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பயனர்கள் அனைத்து விதமான பொருட்களுக்கும் சிறப்பு சலுகைகள், தள்ளுபடி மற்றும் வங்கி சார்ந்த பலன்களை பெற முடியும். அமேசானுக்கு கடும் போட்டியாளராக பார்க்கப்படும் பிளிப்கார்ட் ரிபப்ளிக் டே சேல் ஜனவரி 14ஆம் தேதி துவங்குகிறது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.